மெயின் கேள்வி வந்து 12:30 மணிக்கு வரேன்னு சொன்ன நீ ஏன் 7:30 மணிக்கு வந்த? தண்ணி குடிக்கிறதுலேருந்து அங்கே டாய்லெட் இருக்குது கேரவானில், ஒன்றுக்கு போகிறது வரைக்கும் ரெக்கார்டு. நான் கையை வச்சா நான் அது பண்ணா இது பண்ண இவ்வளோ தான் ஜனநாயகம். தாவுற அளவுக்கு ப்ரௌடாக நிற்கிற காட்சிகள்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த படத்தில் சேர்த்துருக்கேன். எலெக்ஷனுக்காக தான் இது. பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வரணும். ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை? அதை வந்து ஒரு தலைவராக ஒரு ஹீரோவாக சொல்லணுமா வேண்டாமா சார்? கண்டிப்பாக சொல்லணும். பராசக்தி. ஆமாம், அதுவும் இந்திய எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு பிஜேபியுடைய லாங்குவேஜ், அது எதிர்த்த படம். அதுக்கே நாங்கள் பர்மிஷன் கொடுக்கும்போது வந்து பகவந்த் கேசரி காப்பிக்கு ஏன் நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்? நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து என்றைக்குமே விஜய் வந்து சிபிஐ கிட்ட மாட்டல, சிபிஐ தான் விஜய் கிட்ட மாட்டேன். சிபிஐ எப்படி பேச வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் எந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னு எல்லா கட்சியும் இப்போ மும்முரமாக இறங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தேர்தல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சமயத்தில் திரு விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் செய்து தள்ளி போயிட்டே இருக்கு. இது ஒரு இப்போ இஷ்யூ. அவருடைய கேரவனை கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் என்கொயரி பண்ணி அந்த டிரைவரை வச்சு எப்படி விஜய் ஏறுவார் இறங்குவார் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அலசி எடுத்துட்டாங்க. என்னதான் சார் நடக்கும்? அந்த கேரவான் விஷயத்தில் முக்கியமானது வந்து அந்த கேரவானில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ். அந்த கேமராஸ் வந்து உள்ளேயும் இருக்குது, வெளியாக இருக்குது, சைட்லேயும் இருக்குது. 4 கேமரா இருக்குது மொத்தம். அந்த கேமராவில் வந்து விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க கேம்பெயினுக்கு. டைரக்டர் H. வினோத் வந்திருக்காரு, த்ரிஷா வந்திருக்காங்க. அப்படிங்களா சார்? அந்த கரூர் சம்பவம் நடக்கும் போதா? கரூரில் அந்த கேம்பெயின் ஃபுல்லாகவே வந்திருக்காங்க. அது ஒரு 10-20 நாள் கேம்பெயின் இல்லையா? 10 நாள் கேம்பெயின். அது அந்த கேம்பெயின் ஃபுல்லாகவே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதோட ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் உடைச்சி ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட சிபிஐயால் 5 நிமிஷத்தில் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ரெக்கவர் பண்ண முடியும் அவங்களால. ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஷார்ப் அவங்கக்கிட்ட, புரியுதா? ஏன்னா அவங்க வந்து டெரரிஸ்டெல்லாம் டீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களோட ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்து அதிகம். அண்ணா வந்து பக்காவாக மாட்டிக்கிட்டார் விஜய். 8:45 மணிக்கு வர வேண்டிய ஆள், அங்கே வர வேண்டிய ஆள் 8:45 மணிக்கு தான் இங்கே புறப்படுறாரு, வீட்டை விட்டு கிளம்புறாரு. 7 மணி நேரம் டிலே வர 12:30 மணிக்கு அங்கே வருவார்னு புசி ஆனந்த் அறிவிக்கிறாரு. இன்னொருத்த வந்து விளம்பரமே கொடுக்குறான் பத்திரிகையில். ஆனால் அவர் வந்து ரீச் ஆகிறது வந்து 7:30 மணிக்கு தான் ரீச் ஆகுறாரு. 7:30 மணி நேரம் டிலேயாக வராரு. ரொம்ப கேர்லெஸ்ஸாக வராரு. ஒரு இடத்துல லைட் ஆஃப் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ண. அது எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்டு ஒரு கேபின்னு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரண்ட் ரூமே ஒரு பெருசாக இருக்கும். ஃப்ரண்ட் ரூமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். டிரைவரோட கார் இது. அங்கே ஒரு சீட் தான், லெஃப்டில் ஒரு உட்காரு, ரைட்டில் டிரைவரு. அப்படி தான் ஃபுல்லாகவே. ஸோ ஃபுல்லாக அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தண்ணி குடிக்கிறதுலேருந்து அங்கே டாய்லெட் இருக்குது கேரவானில், ஒன்றுக்கு போகிறது வரைக்கும் ரெக்கார்டு. இல்லை அதெல்லாம் வச்சுருப்பாங்களே சார்? சம்பவம் நடந்து இவ்வளோ நாளாச்சு. முதல்ல அவங்களுக்கு வந்து டார்கெட் அவங்க அழிச்சிருப்பாங்க. நான் அதான் முதலே சொல்கிறேன், ரெக்கவரி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குல்ல, ரெக்கவரி சாஃப்ட்வேர் இந்நேரம் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் பலத்த பாதுகாப்பு வேணும், எங்கள் தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. டெல்லியிலையுமா சார்? எப்படி சார்? ஆமாம் சார், தீவிரவாதிங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல. முதல்ல இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது யார்? பிஜேபி. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு கவர்னர்கிட்ட ஒரு பிஆர்ஓ இருக்கார், அவர் நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி தான் இவங்க அப்ளிகேஷன்லாம் எழுதி கொடுத்து தான் வாங்குகிறாங்க ஒய்பிரிவு. அப்போவுமே வந்து விஜய்க்கு ஏன் ஒய்பிரிவு கொடுக்குறீங்க, சீமானுக்கு அதை விட த்ரெட் இருக்குது, அவருக்கு ஏன் ஒய்பிரிவு கொடுக்கலன்னு கேள்வி வந்தது. அதெல்லாம் மீறி இவருக்கு வந்து ஒய்பிரிவு வந்து கொடுத்தாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துச்சு. ஒய்பிரிவு கேட்க வேண்டிய காரணம் என்ன சார்? ஏன்னா முஸ்லீம்களை அச்சுறுத்தல்னு சொல்லி ஒரு பேச்சாடி பிடிச்சா அது உண்மை தானே? எப்படி சார்? அப்படிலாம் இல்லை. ஒய்பிரிவு வந்து இப்போ வந்து வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி, ரைட்டாக? வீட்டில் எதுக்கு நாய் வளர்ப்பாங்க? யாராவது வந்தால் குலைக்கணும் அப்படி. ஆமாம், அந்த மாதிரி தான் ஒய்பிரிவு. அது ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ். அதுக்காக கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒய்பிரிவு என்பது கொடுக்கப்படுது.
இதில் டிரைவரோட வாக்குமூலம் மிக முக்கியமானது அப்படிங்கிறாங்களா சார்? எப்படி சார்? இல்லை உண்மையெல்லாம் உளறிட்டாரா எப்படி சார்? டிரைவர் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சிபிஐ என்கொயரியில் வந்து அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அவர் எத்தனை மணிக்கு வராங்க, எப்படி போகிறாங்க, எப்படி ஏறுறாரு, அவர் தனி ஃப்ளைட்டில் ட்ரிச்சி வராரு, அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த வண்டியை பிக்கப் பண்ணுறாரு, எப்படி கரூருக்கு வராரு, அதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போகிறாரு, எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லியிருப்பார் இல்லைங்களா? சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். விஜய் எடுத்தோன்னே முதல் சம்மன்லேயே அவர் ஆஜராக மாட்டார், 2-3 தடவை 3வது தடவை தான் ஆஜராகுவான்னு எதிர்பார்த்த சமயத்தில் அன்றைக்கி எடுத்தோன்னே முதல் சம்மனுக்கு ஆஜராகிட்டார். எப்படி சார்? இல்லை சார், அவர் வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர் தான் அனுப்புறதா இருந்தார். ஓ, அவர் தான் பொருளாளர், அவரை தான் அனுப்புறதா இருந்தார். அவர் ஆர்எஸ்எஸ்காரரு, அவரை தான் அனுப்புறதா இருந்தார். அப்போது கேட்டிருக்காரு அங்கே சிபிஐட்ட, மாதிரி வெங்கட்ராமன் வந்தால் பரவாயில்லையானா, அதெல்லாம் நத்திங் டூயிங், நீ வான்ட்டுருக்கான். இவர் வரலன்னா இப்போது அந்த வண்டியை ரெய்ட் பண்ண மாதிரி வீட்டை ரெய்ட் பண்ணி ஒரு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓ, இவர் தானே சொன்னார், ஒன்று நான் இங்கே இருப்பேன், வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன், என்னை வந்து எப்போனா கைது பண்ணிக்கலான்னார்ல. அதை வந்து ரியலாக சிபிஐ செஞ்சிடும். சிபிஐ வந்து இங்கே வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சு டெல்லிக்குன்னா அது எவ்வளோ அசிங்கம். கண்டிப்பாக. அதனால அண்ணன் போகிறார். இங்கே தமிழ்நாடு போலீஸை பார்த்து தான் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், முடிஞ்சால் என்னை கைது பண்ணுன்னு சொல்லி சவால் விட்டார். சிபிஐ அது மாதிரி பண்ண முடியுமா அப்படி சார்? அது பண்ண வேண்டியது தானே, நீ வீரனாக இருந்தால் பண்ண வேண்டியது தானே. சிபிஐ இதெல்லாம் பார்த்து பயப்படுவோமா நாங்கள் அப்படின்னு? சார், ஜனநாயகனை வந்து தடை பண்ணுறாங்க, அதுக்கான விஷயங்களுக்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து பொய் சொல்கிறார். ஆக்சுவலாக ஜனநாயகன் வந்து அப்பீலுக்கு அப்புறம் ரிவிஷன் கமிட்டிக்கு போகுது. அப்படி தான் பராசக்தியும் போச்சு. அவங்க வந்து முன்கூட்டியே அப்ளை பண்ணி அதெல்லாம் அவங்க கூடலாம் ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி இன்றைக்கி வந்திருக்கிற படம் அவுட்புட்டை பார்த்தா ஜனநாயகம்லாம் ஒன்றும் இல்லை. ஜனநாயகம் பகவந்த் கேசரி அப்படின்னு ஒரு படத்தோட டப்பிங் தான். அதில் இவர் பொலிட்டிக்கல் டைலாக் பேசியிருக்காரு, நான் வந்தால், நான் கையை வச்சா, நான் அது பண்ணா இது பண்ண, இவ்வளோ தான் ஜனநாயகன். ஐ ஆம் கம்மிங் அப்படின்ட்டு, ஐ ஆம் கம்மிங் அப்படின்றது தான், நம்ம ஆட்சி வந்தா அப்படிலாம் பேசியிருக்காரு. இவரே வசனம் எழுதியிருக்காராமா சார்? இவரே வசனம் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் அங்கே அந்த கரூர் காட்சிகள் இருக்குல்ல, ஜனங்க சாகுற அளவுக்கு க்ரௌடாக நிற்கிற காட்சிகள்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த படத்தில் சேர்த்துருக்காரு. ஓ, அதுதான் மறைமுகமான சிக்கலா எப்படி சார்? அது பெரிய சிக்கல். இந்த சம்பவத்தை திட்டமிட்டு நீ நடத்தியிருக்க. அதாவது எப்படி திட்டம்னா, 12:30 மணிக்கு ஒரு வராரு, எல்லா டிவிலையும் போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் பேசுவார்னு போடுறாங்க. 12:30 மணிலேருந்து அந்த கரூரோட பஸ்ஸு கட்டு. ஓ, கரூரை சுற்றி ஒரு 30 கிராமம் இருக்குது. 12:30 மணிலேருந்து பஸ்ஸு கட்டு. பிறகு விஜய் வரப்போகிறாருன்னு பஸ்ஸு கட்டாகுது. ஜனங்க அங்கே போய் குவிய ஆரம்பிச்சிச்சு. இதில் என்னன்னா, இவர் ஏன் 7 மணிக்கு வராரு அப்படின்னா, 5 மணிக்கு மேலே தான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க. ஆமாம், சனிக்கிழமை வேறு, சனிக்கிழமை வார சம்பளம் சரக்கு அடிப்பாங்க. சரக்கு அடிச்சுட்டு வருவாங்க. சரக்கு அடித்து அவனுங்க வர்றதுக்காக இவர் வெயிட்டிங். ஓ, எல்லாரையும் வந்து வண்டி அனுப்பி தான் கூப்பிட்டு வராங்க. செத்தவங்க பலரோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எங்கள் ஊருக்கு வண்டி வந்தது, வண்டியில் வந்து ஏறி வாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்தோம் அப்படின்றது தான். அப்போ வண்டியை வந்து அனுப்பிச்சிருக்காரு. நிர்மல் வந்து 1 வாரம் முன்னாடியே போய் உட்காந்துருக்காரு, உட்காந்து தான் பண்ணுறார். ஸோ இது எல்லாமே பிளான்டு. இவர் வரும்போதே ஒரு 2000 பைக்கை கூட்டின்னு வர்றாரு, 400 காரை கூட்டிகிட்டு வர்றாரு, அந்த கும்பலோடு வர்றாரு. வந்து ஒரு இடத்துல மறிக்குது போலீஸ், நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா பிரச்சனையாகுன்றாங்க. எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் வந்து இப்படி போகிற வண்டி இருக்கும். இவர் ரைட்டில் ஏறி போகிறார், ஆப்போசிட்டில் போகிறாரு. ஆப்போசிட்டில் போய் அந்த ஜனங்க மக்கள் மத்தியில் பார்க் பண்ணுறாரு. போலீஸ் முன்னாடியே பார்க் பண்ணி இங்கேயே பேசிடுங்க அப்படின்னு, இல்லை அங்கே தான் பேச முடியும் அப்படின்றாரு. அங்கே போய் பேசுகிறாரு. எல்லாமே பிளான்ட். விஜய் தாங்க அந்த 41 பேர் செத்ததுக்கு காரணம். எஸ்பி அத்தனை முறை கால் பண்ணுறாராம் சார், அதை வந்து நான் ஃபோன் எடுக்கலையா, ஏன் சார், என்ன காரணம் சார்? இப்போ உள்ளே போய் நம்ம வந்து கெத்த காட்டுறேன்னு நினைக்கிறாங்களா அப்படி சார்? எஸ்பி தான் காப்பாற்றி அந்த க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடை வந்து காப்பாற்றி அவரை
கொண்டு வந்தவுடனே அவர் போலீஸுக்கு நன்றின்னு தான் சொல்கிறார். ஆமாம், விஜயை வந்தோன்னு நன்றி தானே சொல்கிறாரு. என்ன ஒருத்தர கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி விஜயை சொல்கிறாரு. ஆமாம், அதுதான் அந்த விஷயங்கள். ஸோ இது இப்படி தான் முடியும். நீங்கள் கேட்டிங்களே முதல்ல எலெக்ஷனு அது இதுன்னு, எலெக்ஷனுக்காக தான் இது. விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும். பிஜேபி கூட்டணியா சார்? பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வரணும். அதுக்காக தான் இவ்வளவும். சிபிஐ ட்ரையும் அதான், ஜனநாயகன் பிளாக்கும் அதான், எல்லாமே அதான். இப்போ கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனது பல மணி நேரம் 3 நாள் வச்சு விசாரிச்சிருக்காங்க சிபிஐ. விஜய் எப்படி சார்? ஒரு பெரிய கொஸ்டினர் கொடுப்பாங்க. இந்த வண்டியை வச்சு எடுத்தது, ட்ரையல் பார்த்தது, அளவு எடுத்தது, போனது வந்தது, சேட்டலைட் மேப்பிங் பார்த்தது, எல்லாத்தையும் வச்சு ஒரு கேள்வி. மெயின் கேள்வி வந்து 12 மணிக்கு வரேன்னு சொன்ன நீ ஏன் 7:30 மணிக்கு வந்த? அதே முடிஞ்சு போச்சு. அதுலேயே அந்த கேள்விக்கு பதிலே ஒரு ஆளை சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் யுவர் மிஸ்டேக். விஜய் தான் மிஸ்டேக். அது வந்து ஸ்டாலின் வந்து பண்ணலை, விஜயை கை வைக்கலை. ஒரு தொண்டர் மரணம் அடைவதை ஒரு தலைவர் விரும்புவாரா அப்படின்னு மாதிரிலாம் கேள்வி கேட்டு சாஃப்டாக விட்டார். ராகுல் காந்தி வந்து மனிதாபிமானமாக 44 பேர் இறந்ததுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு விட்டார். இவங்க வேறு ஹேண்ட்லிங்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு ஹேண்ட்லிங்கு. ஆமாம், மகனை நீ வரியா இல்லையா, இதுதான் விஜய்க்கான ஹேண்ட்லிங். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் போல்டாக அடித்தார். ஸ்டாலின் அங்கிள் என்ன பயமா அப்படின்லாம் பேசினார், ஓப்பனாக பேசினார். இப்போ வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண முடியலை, சென்சார். அது சென்சார் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். இப்போ போல்டாக அடிக்கலாமா சார்? அமித்ஷாஜி என்ன பயமா, மோடி அங்கிள் என்ன பயமானு கேட்கலாமா? இப்போ ஏன் சார் அந்த வார்த்தையே வர மாட்டேங்குது? ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை? அதை வந்து ஒரு தலைவராக, ஒரு ஹீரோவாக சொல்லணுமா வேண்டாமா சார்? கண்டிப்பாக சொல்லணும். அதை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் இவங்களோட தப்பெல்லாம் மாட்டிக்கும்ல. பதில் சொல்லுவாங்கள்ல. நீ என்னைக்கு அப்ளை பண்ண, அதில் எவ்வளோ கட்டு கொடுத்தோம், அப்பீல் கமிட்டிக்கு நீ எப்படி போகல, நீ ஏன் போகல, நீ ஒரு ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு கேஸ் போடுற, நீ ஏன் ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களை வந்து அதுக்கு ஈல்டாக்குற, நாங்கள் வந்து பதிலளிக்க ஒரு 3 வாரம் 4 வாரம் டைம் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேட்குறோம். அதுக்கு பர்மிஷன் இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண வைக்கிற சிங்கிள் ஜட்ஜை. அப்போது நாங்கள் போயிட்டு ஸ்டே வாங்குகிறோம், ஹைகோர்ட்டில் போயிட்டு ஸ்டே வாங்குகிறோம். ஸோ இவரோட தப்பு எல்லாமே வெளில வரும்ல. கண்டிப்பாக. உன்னை விட மோசமான படம் பராசக்தி. ஆமாம், அதுவும் இந்திய எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்பு. ரைட்டா? அதுவும் இந்தின்றது எங்கள் பிஜேபியுடைய லாங்குவேஜ், அது எதிர்த்த படம். அதுக்கே நாங்கள் பர்மிஷன் கொடுக்கும்போது இந்த பகவந்த் கேசரி காப்பிக்கு ஏன் நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்? அதில் மிலிட்ரியை யூஸ் பண்ணியிருக்கேன்றாங்க, அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்து மதத்தில் ஏதோ ஓம்னுங்கிற இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் பாலகிருஷ்ணா வந்து பிஜேபிக்காரர், அவர் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவார். அதெல்லாம் இவனுங்க அப்படியே பயன்படுத்தியிருக்கானுங்க, பிஜேபி மாதிரியே பயன்படுத்தியிருக்கானுங்க. அப்போது அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் வரும். ஒரிஜினலே நாங்கள் தான், நீ எப்படி ஜெராக்ஸ் எப்படி ஒரிஜினலாக பண்ணுவேன்னு. அப்போது இந்த விஷயங்களுக்கான பதில் எவ்வளோ கட்டு கொடுத்தோம், எந்தெந்த சீனுக்கு கட்டு கொடுத்தோம், அதெல்லாம் விளக்கமாக வரும்ல. ஆமாம், மத்திய அரசுக்கிட்டேருந்து. அதனால் பயந்துன்னு போயிட்டு சொல்லலை. இப்போ விஜய் தான் சொல்லலை சார், விஜய் தான் வாய் திறக்கல. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற ராஜ்மோகனாக இருக்கட்டும், மற்ற ஆட்கள்லாம் வாய் திறப்பாங்க, ஆதவஜனாக இருக்கட்டும், எல்லாருமே முன்னுக்கு இதாக பேசுவாங்க. என்ன திமுகங்களை பார்த்து பயப்படுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வாயே திறக்கலையே சார். இல்லை யாரும் திறக்காதீரா தயவுசெய்து, சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படி சார்? லயலா மணி கூட வாய் திறக்கல. ஆமாம் சார், லயலா மணி வாய் திறக்கலையே. நாஞ்சில் சம்பத் எங்கே போனார்? அவரும் வாய் திறக்கலையே. மூத்த அரசியல்வாதி, ஏகப்பட்ட களங்களை கண்டவர் அவர் எங்கே? யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. விஜய் வாய் திறக்க விட மாட்டார். ஏன்னா 500 கோடி ரூபா பட்ஜெட். அந்த தயாரிப்பாளரே பிரச்சனைக்குள்ளாயிருக்கான். தயாரிப்பாளர் இது வரைக்கும் 2 கோடி ரூபாய்க்கு தான் படம் எடுத்திருக்கான். இது வரைக்கும் பெரிய படம் எடுத்ததில்லை. டாக்ஸிக்னு ஒரு படம் இப்போ ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்போது உண்டு வந்து பிரச்சனைக்குள்ளாகுது ஜனநாயகன். அதே நேரத்தில் அதே கேவிஎன் மூவிஸ் வந்து டாக்ஸிக்னு ஒரு படம் வந்து கன்னடா ஆக்டர் இருக்கான்ல, காந்தாரா ஆக்டர், அவனை வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. யாஷை வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. டாக்ஸிக் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம் சார். அப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் மேலே பிரச்சனை இருக்குன்னா எப்படி அவனது இன்னொரு படம் வரும்? கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக பிரச்சனை ஆயிரும்ல. ஒட்டுமொத்தமாக பிரச்சனை ஆகும்ல. யாஷோட படம் எப்படி வரும்? அப்போது
இந்த இவன் 400 கோடி ரூபாய்க்கு இவன் படம் எடுத்ததே கொஸ்டின். இதுக்கு முன்னாடி 2 படம் தான் எடுத்திருக்கான். இப்போ டாக்ஸிக்னு ஒரு படம் எடுக்கிறான், இந்த படம் எடுக்கிறான். மிகப்பெரிய பட்ஜெட்டு, எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட். டாக்ஸிக்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கிறான் அவன் படம். அந்த படத்தோட இன்ட்ரோ பார்த்தீங்கனாலே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுக்கிறான். அப்போது எப்படி வரும் அது? இப்போ இந்த பட தயாரிப்பாளரே ஒரு ஃபோர்ஜரி, படத்தில் நடித்தது ஒரு ஃபோர்ஜரி. இதுனா விஜய் பணமா? கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் சார். அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் யார்? விஜயோட உதவியாளர் சொல்கிறாங்கல்ல, அவர் பேர் வந்திருக்கு. எப்படி வருது அது? அதெல்லாம் கேள்வி வரும்ல. ஸோ சிக்கலில் விஜய், அதில் மாற்று கருத்தில். இப்போ இதனால இப்போ அவருடைய அரசியல் பார்வை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் சிபிஐ இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாமல் போயிட்டு இருக்கு. இது வந்து விஜய்க்கு நெகட்டிவ் ப்ரொமோஷன் சொல்கிறாங்க. ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் அப்படி தான் எல்லாமே விஜயை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் விஜய் தான் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இதுலேயும் விஜய் வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷனில் பிரியால வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது உண்மையாக நடக்குமா அப்படி சார்? அதாவது ஹிட்லருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தது, ஜோசப் ஸ்டாலினுக்கு பாசிட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தது. யார் ஜெயிச்சா? இன்னைக்கு இவன் யூஎஸ் ட்ரம்ப்புக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் இருக்குது. ட்ரம்ப் திரும்பி வருவாரா? அஃப்கோர்ஸ் அவர் வந்து 3வது முறை நிற்க முடியாது, அதனால் வரமாட்டார். ஆனால் ட்ரம்ப் வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டாக கிடையாது. வெனிசுலா போயிட்டு அதிபரை அவர் ஊருக்கே போய் தூக்கிட்டு வர்றாரு. ஈரானில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு, கிரீன்லாண்டில் பிரச்சனை பண்ணுறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு. அப்போது அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி என்றைக்குமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எம்ஜிஆர் வந்து கலைஞர் மேலே ஒரு பெரிய வன்மத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. அதுதான் ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ரென்த்தே. கலைஞருக்கு அவ்வளோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு. அது வந்து ஏடிஎம்கேவுடைய ஓட்டிங் ஸ்ட்ரென்த்தே அதான், கலைஞர் எதிர்ப்பு தான். ஸோ அந்தளவுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து என்றைக்குமே எந்த நடிகருக்குமே நல்ல விஷயமா அமையவே அமையாது. ரைட்டா? அது இப்போது பராசக்தியில் ரவி மோகனா அவர் வந்து வில்லனை நடிச்சிருக்கார். எல்லோரும் திட்டுறாங்க, ரவி மோகனுடைய கெப்பாசிட்டின்னா அவர் எப்படி வில்லனாக பண்ணுவார்? சாக்லேட் பை மாதிரி இருந்த ஒரு ஆள் வில்லன் அடிக்கிறாரே அப்படின்னு. அதான், அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அவருக்கு எந்த விதத்துலையும் அது உதவாது. ஸோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி எந்த விதத்துலையுமே யாருக்குமே உதவாது. பொதுவாக வந்து இப்போ ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு, பேப்பரை பார்த்து படிக்கும் போதே தப்பாக படிக்கிறார் சார் விஜய் அவர்கள். இப்போ இந்த சிபிஐ என்கொயரிலாம் எப்படி சார்? ஏற்கனவே ஆதவஜனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் ஆல்ரெடி என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா தனித்தனி தான் விசாரிச்சிருப்பாங்க. இப்போ விஜய் போய் விசாரிக்க போனால் என்ன சார் சொல்லுவார்? விஜய் பொதுவாக பேச மாட்டாருங்க, அங்கேயும் அமைதியாக தான் இருப்பார். அப்படி சார் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பேசுனீங்கன்னா ஒரு லைனில் 2 லைன் பேசுவார். விஜய் வந்து சிபிஐ கிட்ட மாட்டல, சிபிஐ தான் விஜய் கிட்ட மாட்டிருக்கு. ஓ, விஜய் பேச மாட்டார். ஆனால் சிபிஐ எப்படி பேச வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அவங்க பேச வச்சிரும். கைப்படி தான் இருக்குது, ஜனநாயகன் படம் இருக்குது, பேசி தானே ஆகணும். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குது விஜய்க்கு. கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.